ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த மாதத்துலேருந்து விவரமாக சொல்லிட்டு இருக்கேன். லக்னம் என்பது அன்பா நம்ம பிறக்கும் போது இருக்கக்கூடிய காலங்கள்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது லக்னம் தான். நிறைய பேருக்கு உங்களுடைய நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு லக்னம் தெரியறதில்லை. லக்னம் தான் பேஸு. ஸோ லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் அத்தனை பலன்களும் நடக்கும். இனி ஏற்கனவே நம்ம ஆஸ்ட்ரோசேகரில் லக்ன பலன் போட்டிருக்கோம். வருங்காலங்களே லக்ன பலன் போடுறோம். ஸோ நம்முடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் ராசி பலன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க அதில் போய் பாருங்கள். நம்முடைய அபிராமி சேகரில் உங்களுக்கு தமிழ் மாதத்திற்கான பலன், ஒவ்வொரு வாரத்திற்கான பொது பலன்கள், இது இல்லாமல் ஸ்பெஷல் கண்டென்ட்டாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி அத்தனையும் அதில் இருக்குது. நம்முடைய ஆஸ்ட்ரோசேகரில் முழுக்க லக்ன பலன், நட்சத்திர பலன் போட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் மே 14 குரு பயிற்சி. இதுவரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அடுத்தபடியாக குரு பயிற்சியான 4 நாட்கள் கழித்து மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கும், இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு வர்ற. ஏற்கனவே சனி உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்க. இவங்க சனி, குரு, ராகு, கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும், சாதகம் என்ன பாதகம் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்துல சனி உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருக்கு அப்படின்னா உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறது மட்டுமல்ல, அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களை கிணத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு போறார். ஒரு பக்கம் குரு 8ஆம் இடத்துக்கு போறது உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன் தான். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பண வரவு, தன வரவு இருக்கு. என்ன மாதிரியான சுமாரான பலன்கள் அப்படின்னா, குரு 8ல் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. குழந்தைகளை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமானது, அவர்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் அவரால் என்னெல்லாம் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகளை பெருசாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா, வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய நகை வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு, நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு மே 14க்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கு. ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அது மட்டுமல்ல, ஏற்கனவே 4ஆம் இடத்துல ராகு, குருவும் அங்கே பார்க்குறாரு. 4ஆம் இடம் தான் நம்முடைய நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்வது. குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அத்தனையும் மே 14க்கு அப்புறம் இருக்கு. ஆக இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில பணம், தனம், பணம் இருக்கு. மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸை உருவாக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்துல மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு, கையில வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி தான் குரு. அவர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போறார். நான் முதலே சொல்லிட்டேன், குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. இந்த மாதத்துல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஏதாவது ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் பார்த்து பண்ணுங்க, அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு கெயினா இருக்கிற மாதிரி, லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. நீங்க ஆய கலைகள் 64, நீங்க எந்த கலைகள்ல இருந்தாலும் சரி, அந்த கலைத்துறை சார்ந்த உங்களுக்கு பெரிய லெவல்ல புகழ், அந்தஸ்து இருக்கு. வருமானங்கள் நார்மலாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதத்துல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இருக்கு, ஏதாவது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களா கவனமா இருங்க. நீங்க பார்க்குற வேலையெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, வேலை இல்லாமல் இல்லை. பட் அதே சமயத்தில் பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்க. வேலையை பற்றி ஒரு ஃபியரிங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வேலையெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறது, விஆர்எஸ்ல வர்றது, வேலையின் காரணமாக பிரச்சனையின் காரணமாக லாங் லிங்க் போடுவது, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. ஆகிறனால உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஜாப்ல கரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு வேலை மாறுறது, வேற கம்பெனிக்கு முயற்சி பண்றது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கு. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், பெருசா லாபம் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்தால் கூட கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்கு. அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம் இதுவும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோரை என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதத்துல இருக்கு. ஸோ தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறவங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம், பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை, நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்கு. உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்காரு, அக்கா இருக்காருங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல வெளிநாட்டு தொடர்புகளை உண்டு பண்றீங்களா நல்லா இருக்கும். வெளிநாட்டுல உங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவல்ல பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது வரல கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி உங்களோட முயற்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரையாவது நம்பித்தான் இந்த உலகத்துல நீங்க யாரையாவது நம்புங்க. இந்த மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக அவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. அடிக்கடி பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு ஏற்றம் இது இருக்கு. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. உறவுகளால் பிரச்சனைகள் ரெண்டும் இருக்கு. ரொம்ப நாளா வீடு மாறணும், இடம் மாறணும் நினைச்சவங்களுக்கு அந்த மாற்றங்கள் என்பது ஏதோ ஒரு விதத்துல இந்த மாதத்துல இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் ஃபர்தரா ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்களா பண்ணுங்க. இந்த மாதத்துல நிறைய லேர்னிங் இருக்கு, நிறைய ஏர்னிங் இருக்கு. நீங்க இந்த மாதம் பெரிய உங்களை டெவலப் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் பெரிய லெவல்ல உங்களுக்கு உருவாகும். இதுவும் இந்த மாதத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் நீங்க சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குதா வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.